வசூலை அள்ளும் குபேரா. தனுஷுக்கு குரு உச்சத்துல இருக்காரு போல. பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம். இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி கடந்த ஜூன் 20 ரிலீஸ் ஆன திரைப்படம் குபேரா. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கில் நேரடியாக உருவாகி மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு பான் இந்தியா படமாக உருவாகியுள்ள இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். படத்திற்கு தனுஷ் ரசிகர்களை கடந்து பொதுமக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்று வருவதால் நாளுக்கு நாள் படத்தின் வசூல் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. குபேரா தனுஷின் 51வது படம். தனது 50வது படமான ராயன் படத்தை இவரே எழுதி இயக்கியிருந்தார். ராயன் வணிக ரீதியாக வெற்றி படமாக மாறியது. படத்தின் திரைக்கதை புத்தகம் ஆஸ்கார் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ராயன் படத்திற்கு பின்னர் இந்த ஆண்டில் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் முதல் படம் குபேரா என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக இயக்குனர் சேகர் கமுலாவுடன் இவர் இணைந்துள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு தெலுங்கு திரையுலகில் ஏற்பட்டது. அதேபோல் படத்தில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா என பல ஸ்டார்களும் நடித்திருப்பதால் படத்தின் மீது தனி கவனம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. படத்தில் தனுஷ் பிச்சை எடுத்து வாழ்பவர் கதாபாத்திரத்தில் சிறப்பாகவே நடித்துள்ளார். தனுஷுக்கு ஒரு இடத்தில் கூட மாஸ் காட்சிகள் வைக்கப்படவில்லை. படத்தை கூடுமானவரை உண்மைக்கு நெருக்கமாக காட்ட முயற்சித்து உள்ளார்கள் என்பது திரையில் தெரிகிறது. பாராட்டுகளை பெற்றாலும் படம் 3 மணி நேரம் 2 நிமிடங்கள் ஓடுவது என்பதே மைனஸான விஷயம்தான். திரைக்கதையிலும் ஆங்காங்கே சில ஓட்டைகள் உள்ளதையும் ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். தனுஷின் நடிப்பு பாராட்டப்படுகிறது. மற்ற நடிகர்களின் நடிப்பும் பாராட்டப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேவிஸ்ரீ பிரசாத் இசை கௌரவிக்கப்படுகிறது. படம் டெக்னிக்கலாகவும் சிறப்பாக இருப்பதாக பாராட்டப்படும் இந்த படத்தில் நேரமும் ஜவ்வு போல இழுக்கப்பட்ட திரைக்கதையும் லாஜிக்கே இல்லாத சில காட்சிகளையும் ரசிகர்களும் விமர்சகர்களும் விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் படம் முதல் நாளில் இந்தியா முழுவதும் 14.75 கோடி ரூபாயும், இரண்டாவது நாளில் 16.5 கோடி ரூபாயும் வசூல் செய்ததாக பாக்ஸ் ஆபீஸ் தகவல்களை வெளியிடும் சாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் முதல் 3 நாள் வசூலுமே படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாக்னிக் வலைதளம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 3வது நாளில் படம் 17.25 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 3 நாட்களில் படம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது. குபேரா படத்திற்கு பாக்ஸ் ஆபீஸ் ஹப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாறியுள்ளது. ரிலீஸ் நாள், அதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்கள் என முதல் 3 நாட்கள் படத்தின் வசூல் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. படக்குழு இதுவரை பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்த எந்த தகவலும் வெளியிடவில்லை. ஆனாலும் வெளிநாட்டு வசூல், உள்நாட்டு வசூல் என படக்குழுவுக்கு திருப்தி அளிக்கும் வசூலை படம் சம்பாதித்து கொடுத்துள்ளது என படக்குழு தெரிவித்துள்ளது.